அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பிரபல பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே தனது 92வது வயதில் காலமானார். மாரடைப்பால் மும்பை மருத்துவமனையில் நேற்றிரவு அனுமதிக்கப்பட்டிருந்த ஆஷா போஸ்லே உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, முழு விவரங்கள். பிரபல பின்னணி பாடகியும் மறைந்த முன்னாள் பாடகியுமான லதா மங்கேஷ்கருடைய சகோதரி ஆஷா போஸ்லே தற்பொழுது உடல்நலக்குறைவின் காரணமாக 92வது வயதில் காலமடைந்துள்ளார். கடந்த 1950 முதல் கடந்த 2020ஆம் ஆண்டு வரை பல்வேறு ஆயிரத்திற்கும் பாடல்களில் அவர் பாடி பிரபலமானது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஹிந்தி, தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா என 10க்கும் அதிகமான இந்திய மொழிகள் மற்றும் நேபாளி மொழியிலும் அவருடைய பாடல்கள் என்பது பிரபலமானது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தமிழில் கடந்த 1987ஆம் ஆண்டு முதல் பின்னணி பாடகியாக அறிமுகமான அவருடைய குரலில் வெளிவந்த பல்வேறு பாடல்களுக்கு ரசிகர்கள் மத்தியிலும் பலத்த வரவேற்பு என்பது கிடைத்தது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இளையராஜா, ஏ.ஆர். ரஹ்மான் தொடங்கி முன்னணி இசையமைப்பாளர்களுடன் அவருடைய தமிழிலும் பணியாற்றியுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மீரா படத்தினுடைய ஓ பட்டர்ஃபிளை மற்றும் பணிவிடும் மாலையில் பாடல், அது மட்டுமல்லாமல் இருவர் படத்தில் வெளியான வெண்ணிலா பாடல், அலைப்பாயுதே படத்தினுடைய செப்டம்பர் மாதம் உள்ளிட்ட பாடல்கள் அவருடைய குரலில் வெளிவந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. அதே போல கமல்ஹாசன் நடிப்பில் வெளியான ஹேராம் திரைப்படத்தினுடைய நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி பாடலும் இவருடைய ஆஷா போஸ்லேனுடைய குரலில் வெளியானது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. அவருடைய முதல் பாடலான செண்பகமே பாடலும் அப்பொழுது அந்த வெளியான சமயத்தில் பலத்த ஒரு வரவேற்பை ரசிகர்கள் மத்தியில் பெற்றது முக்கியமாக பார்க்கப்படுது. நேற்று முன்தினம் உடல்நலக் குறைவின் காரணமாக, குறிப்பாக மாரடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் மும்பை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக அவருடைய குடும்பத்தினர் தெரிவித்த நிலையில் தொடர்ந்து சிகிச்சை என்பது அவருக்கு அளிக்கப்பட்டு வந்ததாகவும், ஆனால் சிகிச்சை பலனின்றி தற்பொழுது அவர் உயிரிழந்துள்ளதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வ தகவல்களை அவருடைய குடும்பத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்தியாவினுடைய உயரிய விருதுகளான தாதா சாஹேப் பால்கே விருது, பத்ம விபூஷன் உள்ளிட்ட விருதுகள் மட்டுமல்லாமல் திரையுலகினுடைய முன்னணி விருதுகளான பிலிம்பேர் அவார்டு உள்ளிட்ட விருதுகளையும் அவர் பெற்றுள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்தியாவிலிருந்து கிராமி விருதிற்கு பரிந்துரைக்கப்பட்ட பெயர்களிலும் அவருடைய பெயர் அடங்கும் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 12,000க்கும் அதிகமான பாடல்கள் என்பது ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய 10 மொழிகளுக்கும் அதிகமான மொழிகளில் அவர் பாடியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவருடைய பாடல் தொடக்கம் என்பது ஹிந்தி உள்ளிட்ட படங்கள் இருந்தாலும் அவருடைய பல்வேறு தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட திரைப்படங்களிலும் அவர் பாடியது மிகவும் பிரபலமாக அடைந்தது மிக முக்கியமாக இந்த நேரத்தில் குறிப்பிட வேண்டும். அதாவது கடந்த 2005ஆம் ஆண்டில் வெளியான சந்திரமுகி திரைப்படத்தில்தான் தமிழில் அவர் கடைசியாக அந்த கொஞ்ச நேரம் பாட்டை பாடியிருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 2010ஆம் ஆண்டிற்கு பிறகு பெரிய அளவிலான பாடல்களை அவர் பதிவு செய்யவில்லை என்றாலும் ஒரு சில படங்களில் மட்டும் அவருடைய பாடல்கள் அவர் பாடியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த சினிமா பாடல்கள் தவிர கிளாசிக்கல் பாடல்கள் மற்றும் ஃபோக் பாடல்கள், கவாலிஸ் என அழைக்கப்படக்கூடிய பாரம்பரிய இசை மற்றும் ரவீந்திரா சங்கீத் உள்ளிட்டவற்றிலும் அவருடைய பங்களிப்பு என்பது மிகவும் அதிகமாக இருந்ததையும் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும் குறிப்பிடப்படுகிறது. லதா மங்கேஷ்கருடைய சகோதரி என்பதற்கு அப்பாற்பட்டு மிக பிரபலமான பாடகியாக அவர் இந்தியாவினுடைய திரையுலகில் அவர் வலம் வந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. முன்னணி இசை அமைப்பாளர்கள், அதாவது ஓபி நையார் தொடங்கி ஏ.ஆர். ரஹ்மான் வரை பல்வேறு முன்னணி இசையமைப்பாளர்களிடமும் அவர் பாடல்களில் பணியாற்றியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவருடைய அந்த ஒரு குரலுக்கென்றே தனித்த ஒரு ரசிகர்கள் வட்டாரத்தை கொண்டிருந்த ஆஷா போஸ்லே தற்பொழுது தன்னுடைய 92வது வயதில் மாரடைப்பால் ஏற்பட்டு அதனுடைய சிகிச்சை பலனின்றி தற்பொழுது உயிரிழந்ததாக அவருடைய குடும்பத்தினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவருடைய இறுதி அந்த ஒரு அஞ்சலி என்பது இன்று மாலை அல்லது நாளை நடைபெறும் என்ற ஒரு தகவலையும் குடும்பத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள்.